வீடியோ. திஸ் இஸ் டிஜிட்டல் ஷமீம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எப்படி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸஸ்க்கு வந்து எஃபெக்டிவான முறையில் மெட்டா ஆட்ஸில் வந்து கேம்பெயின் ரன் பண்ணுறது அண்ட் குவாலிட்டியான லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் லைக் தட் மெட்டா ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, அந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுன்னு மட்டும் இல்லாமல், இந்த மெட்டா ஆட்ஸை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த கேம்பெயினை என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி டேட்டாலாம் உங்கள்கிட்ட வேணும். அந்த டேட்டாவை வச்சு எப்படி எஃபெக்டிவ் ஆட் கேம்பெயினை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அண்ட் லீட்ஸை வந்து குவாலிட்டியாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது நீங்கள் என் கூட உங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு குவாலிட்டியான லீட் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்கன்னா, என் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணலாம். ஸோ நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இது மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் போயிட்டு என்ன அவைலபிள் டேட்டோ அந்த டேட் அண்ட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்கும், பேசிக்கான சில கொஸ்டின்ஸ்லாம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், பிஸ்னஸ் நேம், பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் எதுக்கு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் ஷெடியூல் ஈவெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, இங்கே கொடுத்த டைமில் எனக்கு ஈவெண்ட் ஷெடியூல் ஆயிரும். நான் உங்கள் கூட அந்த டைமில் வந்து அந்த பர்டிகுலர் டைமில் வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய ஆட் கேம்பெயின் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, குவாலிட்டியான லீட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அண்ட் உங்களுடைய பர்டிகுலர் கேம்பெயினை ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி மூலமாக ஸ்கேல் பண்ணுறது எப்படி, கன்சிஸ்டண்ட்டாக எப்படி வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அகைன் வந்து நம்மளுடைய செஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதான் ஒரு ஆக்சுவல் டிஜிட்டல் ரோட் மேப். ஃபஸ்ட்டு திங் என்னென்னு சொன்னால், உங்களுடைய டிஜிட்டல் ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து பெய்ட் ஆட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆர்கானிக்காக இருக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து எஃபெக்டிவான முறையில் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நம்ம குவாலிட்டியான லீடை வந்து ஃபில்டர் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பெய்ட் ஆட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து ஆல்ரெடி உங்கள் கூட இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லீட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் வந்து. ஸோ இந்த நர்ச்சரிங் சொல்லுவாங்க, லீட் நர்ச்சரிங் சொல்லிட்டு. ஸோ டைரெக்டாக கால், டைரக்ட் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் சேனல்ஸ் மூலமாக உங்களுடைய ப்ரெசன்ஸை அண்ட் உங்களுடைய கிரெடிபிலிட்டியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லீடு கூட அவங்கள வார்ம் அப் பண்ணணும். அண்டு உங்களுடைய புக்கிங்க்கு வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸில் வந்து பொதுவாக யூஸ்வலி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அதை நம்ம ப்ராஜெக்ட் கோத்ரூ பண்ணும்போது அந்த ஐடியா கிடைக்கும் நமக்கு. அண்டு மோஸ்ட்லி புக்கிங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். கம்ப்ளீட் பேமெண்ட்டை விட புக்கிங் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு புக்கிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதை வந்து என்டையர் டீமோட ஃபோக்கஸுமே ஒரு நார்த் ஸ்டார் மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் வந்து உங்கள் டீமுக்கும் சரி நீங்கள் சரி பில்ட் பண்ணி அதை அப்படி கன்சிஸ்டண்ட்டாக வந்து கொண்டு போகணும் ப்ராப்பராக. அண்ட் நம்பர் ஆஃப் புக்கிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹூக்கை, ஜென்யூனான ஹூக்கை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ரியல் எஸ்டேட் ரோட் மேப்பில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அண்ட் ஒரு டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னால், ஒரு டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அது வெதர் இன்ஸ்டாகிராம் ஆடாக இருக்கலாம், ஃபேஸ்புக் ஆடாக இருக்கலாம், கூகுள் ஆட்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து நேட்டிவ் ஃபார்ம்ஸ் வச்சு பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் கஸ்டம் பேஜஸ்லேருந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லேண்டிங் பேஜஸ்லேருந்து பீப்புளை வந்து ட்ரைவ் பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் அண்டு ஃபேஸ்புக் கன்வர்ஷன் ஆட்ஸ், அந்த மாதிரியான ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இது மாதிரி எல்லா இடத்துலேருந்தும் லீட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இந்த லீட்ஸ்லாம் வந்து எங்கே கொண்டு போக போகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஆர்எம் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணணும். அது என்ன மார்க்கெட் நிறைய சிஆர்எம் இருக்குது. ஸோ அந்த சிஆர்எம்ல எது உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆகுது அப்படின்றத பிக் பண்ணி அந்த சிஆர்எம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த சிஆர்எம் இன்னும் நிறைய மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஆர்எம்ஸ் வந்து இனிஷியல் பிளான்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரியான சிஆர்எம்ஸ் யூஸ் பண்ணணும். இதுவரை நீங்கள் சிஆர்எம் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணல, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஒன் சிஆர்எம் நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேல்ஸ் பர்சனுக்கு ப்ராப்பராக லீட் அசைன் பண்ணி அந்த லீடை வந்து ப்ராப்பர் ஃபாலோ பண்ணுறது, அந்த லீட் ஸ்டேட்டஸை மார்க் பண்ணுறது, இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களால் வந்து ஒரு ஆக்சுவல் ரியல் எஸ்டேட் எக்கோசிஸ்டம் வந்து டிஜிட்டல் எக்கோசிஸ்டமாக நீங்கள் பில்ட் பண்ண முடியும். எதுக்காக இதை மார்க் பண்ணணும் அண்ட் சிஆர்எம் எதுக்காகன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபைன் பண்ணணும். உங்கள் கஸ்டமர்ஸ் யார், அவங்களுடைய ஆக்சுவல் அவங்களுடைய டிசைர் என்ன, அவங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இப்போ இருப்பாங்க, எந்த இடத்துல நீங்கள் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறீங்களோ, எந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி இருக்கோ, எங்கே செல் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து யார் உங்களுடைய பையராக இருப்பாங்க, டார்கெட் பையராக இருப்பாங்க, அவங்களுடைய டே டு டே ரூட்டீன் எப்படி இருக்கும், அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவா இருக்கும், அவங்க வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியும் போது என்ன இதெல்லாம் எதுக்கு சப்போர்ட்டிவ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இதை பயோர் பர்சனான்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இதெல்லாம் எதுக்காக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக டார்கெட்டிங்காகவா இல்லை ஃபேஸ்புக்கில் மெட்டா டார்கெட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் இருக்கிறோமா அப்படின்னா அது இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே
நம்மளுடைய கிரியேட்டிவ் அண்ட் நம்மளுடைய காப்பி ஆட் காப்பி இதில் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரும் தெரிஞ்சிட்டுனா பையர் பர்சனாக கிளியர் டிஃபைன் பண்ணிட்டோம்னா அவங்களோட டிசைர் என்ன, அவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்ன, அவங்களுடைய லைஃப் கோல் எதுவாக இருக்கும், ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் எப்படியா இருக்கும் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம காப்பியில் வந்து அந்த ஆடியன்ஸை சிங்க் பண்ணுற மாதிரி அவங்க ஆடை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தோன்னே ஓகே இது நமக்கான ஆட் அப்படின்றத ஒரு ஃபீல் கொண்டு வர வைக்கிறதுக்கு அந்த கிரியேட்டிவாக இருக்கலாம் ஆட் காப்பியாக இருக்கலாம் வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இதை பையர் பர்சனான்னு சொல்லுவாங்க. அதோட சாம்பிள் தான் நான் இப்போ இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் டைம் டிலே ஆகும், வீடியோ லென்த்தியாக போயிடும். இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் அவங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ் பையிங் மோட்டிவேஷன் இது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லீட் ஜென்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் லீட் ஜென்ரேஷன் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளுடைய ப்ராடக்டோ இல்லை வந்து நம்மளுடைய சர்வீஸையோ வந்து செல் பண்ண நினைக்கிற மார்க்கெட்டில் அப்படின்னும் போது அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து எய்தர் பீப்புள் வந்து அந்த ப்ராடக்டை சர்வீஸை தெரிஞ்சுட்டு பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லேருந்து கொஞ்சமாக கொண்டு வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்தர் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் லீடாக வந்து நம்மளுடைய சிஸ்டம்குள்ளே கொண்டு வருது, அவங்கள ஃபர்தர் நர்ச்சர் பண்ணுறது அண்ட் க்ளோஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து லீட் ஜென்ரேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாஸ்க்கு. லீட் ஜென்ரேஷன் ப்ராப்பராக கன்சிஸ்டண்டாக இல்லைன்னு சொன்னால் குவாலிட்டியான லீட்ஸை வந்து நாங்கள் இந்த இடத்துல லீட் ஜென்ரேஷன் சொல்ல வருது, நம்பர் ஆஃப் லீட்ஸ் சொல்ல வரல, நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு லீட்ஸ், குவாலிட்டி லீட்ஸ். ஸோ அந்த குவாலிட்டியான லீட்ஸை கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்களால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை வந்து கன்சிஸ்டண்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதில் இந்த சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுது, முக்கியமாக மெட்டா பிளாட்ஃபார்ம் வந்து. ஸோ அதனால் ஸோ இதை வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக ப்ராப்பராக ஒரு டிஃபைன்டான ஸ்ட்ராட்டஜி மூலம் பண்ணும்போது உங்களால் இந்த ரிசல்ட்ஸ் கெயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ சேல்ஸ் பக்கெட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீடோட ரெக்யர்மெண்ட் என்ன ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன உங்களால் கொடுக்க முடியும், 1 BHKவா 2 BHKவா, அந்த பீப்புளுடைய பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருப்பாங்களா, சேலரிடாக இருப்பாங்களா, ஒரு பட்ஜெட் என்னவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சேல்ஸ் பக்கெட் டிஃபைன் பண்ணும்போது இனிஷியலாகவே ஃபில்டர் பண்ணுறதுக்கு பீப்புளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 crore ப்ராஜெக்ட்டை வச்சு 25 lakhs பட்ஜெட் இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இமீடியட் கன்வர்ஷன்ஸ் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் நீங்கள் 25 lakhsக்கு வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணலாம். பட் இதெல்லாம் டிஃபைன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் என்ன நீடோ அதை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும் அண்ட் உங்கள் டைமே சேவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 திங் இருக்குது அந்த லீட் ஜென்ரேஷன் ப்ராசஸில், லீடு ப்ரொஃபைலிங், லீட் ஸ்கோரிங். லீடு ப்ரொஃபைலிங்கிறது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், ரெக்யர்மெண்ட்டு உங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்க லொக்கேஷன் இருக்கலாம், இது மாதிரி என்ன ரெக்யர்டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து லீடு ப்ரொஃபைல் பண்ணுறது. ஒன்ஸ் ப்ரொஃபைல் ஆனதுக்கு அப்புறமா அந்த லீடை ஸ்கோர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லீட் ஸ்கோரிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து 2 BHK இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் 1 BHKனா அங்கே வந்து லீட் ஸ்கோர் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்கோர் அதிகமாக அதில் கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி அது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து அவங்களுடைய பட்ஜெட் 25 lakhs ஆனால் அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து 25 lakhsனு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து லீட் ஸ்கோரிங் நம்ம வந்து கொஞ்சம் அது நல்லா கொடுக்கலாம். ஸோ அப்போ மேட்ச் ஆகுது. ஸோ இது மாதிரி லீட் ஸ்கோர் பண்ணி ஒரு நம்பருக்கு நீங்கள் கொண்டு அச்சீவ் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஹையர் நம்பர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், லோ நம்பர் இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அண்ட் ஃபர்தர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்களை புஷ் பண்ண முடியுமான்றதையும் ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லீட் ஸ்கோரிங் பண்ணுறது மூலம், ப்ரொஃபைலிங் அண்ட் லீட் ஸ்கோரிங் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக பீப்புளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டையோ அந்த ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணும்போது அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களால் எஃபெக்டிவான சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஸோ இதுதான் லீடு ப்ரொஃபைலிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய ஏஜ், ப்ரொஃபஷன், பட்ஜெட், லுக்கிங் ஃபார் 2 BHK அப்பார்ட்மெண்ட் நியர் OMR சென்னை, பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட், டைம் லைன் வித்தின் 3 months, இதை மாதிரி ப்ரொஃபைலிங் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்கோரிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 3 லீட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரமேஷ், பட்ஜெட் வந்து உங்களுடைய டிஸ்டிங்க்கு மேட்ச் ஆகுது, உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஆக்டிவாக ரிப்ளை பண்ணுறாரு, உங்களுடைய சைட்டு விசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஸ்கோரிங் 85 கொடுத்துருப்பீங்க. மல்டிபிள் ஃபேக்டருக்கு ஒரு இதுக்கு ஒரு ஸ்கோர் வச்சுருப்பீங்க. ஓகேவா? அது நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரியா அப்படின்றவங்க இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 40 lakhs பட்ஜெட்டு, பட் யுவர் லிஸ்டிங்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 70 lakhs, நாட் வெரி ரெஸ்பான்சிவ், அப்போ ஒரு 40 ஸ்கோர் வந்துருவாங்க. ஸோ ஆக்டிவ் என்கேஜிங், கேம் டு சைட் விசிட், ரெடி டு பை நெக்ஸ்ட் மந்த், பட்ஜெட் 1 crore இருக்குது அப்படின்னும் போது ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்கள் ஸ்கோர்ஸ் 95 கொடுங்க. அப்போ யாருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மூவ் பண்ணணும், யாருக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கணும், டைம் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும். சேல்ஸ் டீம் எப்படி அலோகேட் பண்ணணும் அண்ட் எஃபெக்டிவான சேல்ஸ் பர்சனுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சேல்ஸ் பர்சனுக்கு யார் அலோகேட் பண்ணணும், இது மாதிரியான உங்களுக்கு ஐடியாலாம் உங்களுக்கு இந்த லீட் ஸ்கோரிங் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே,
அண்ட் கஸ்டமர் ஜார்னி பொறுத்தவரைக்கும் ரியல் எஸ்டேட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர் ஜார்னி இருக்கும். அவேர்னஸ், என்கேஜ்மெண்ட், எவாலுவேஷன், பர்ச்சேஸ், போஸ்ட் பர்ச்சேஸ்ன்ற மாதிரி ஜேர்னி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் எவாலுவேஷன் ஸ்டேஜ். இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜில் தான் இது நமக்கு செட் ஆகுமா இந்த ப்ராஜெக்ட், இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இது எப்படி வேல்யூ இருக்கும், ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க பையர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜில் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக பர்ச்சேஸ் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுறது தான் ரொம்ப க்ரூஷியலான விஷயம், க்ரூஷியலான டைம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஈஸியாக செல் பண்ண முடியும் அண்ட் எஃபெக்டிவாக அவங்களோட ரெக்யர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஜென்யூனாக பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி நிறைய சைட் விசிட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ சைட் விசிட்ஸை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைட் விசிட்ஸ்ன்றவங்க சீரிஸ் பேஸ் தான் மோஸ்ட்லி வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது மாதிரி சைட் விசிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கன்வர்ஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பீப்புளுக்குமே கமிட்மெண்ட், சைட் விசிட்ன்றது அதிகமான கமிட்மெண்ட்டுக்கான ஒரு டாஸ்க் இல்லை, ஆக்ஷன் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக அதை எடுப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது நிறைய பேர் சைட் விசிட்ஸ் கொண்டு வரும்போது ஈஸியாக அந்த கன்வர்ஷன்ஸ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் நேட்டிவ் டார்கெட்டிங் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காம நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும் அண்ட் வின்னரை ஃபைன் பண்ணணும். முக்கியம் மெட்டா ஆட்ஸில் கஸ்டம் ஆடியன்ஸை ட்ரை பண்ணுங்கள், லுக்கலைக் ஆடியன்ஸை ட்ரை பண்ணுங்கள், ப்ராட் டார்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எது உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நான் இந்த 3 டெஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் மெட்டா ஆட்ஸில் குவாலிட்டியான லீட் ஜென்ரேஷனுக்கு. ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை டெஸ்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸை. அண்ட் ஆட் காப்பி அண்ட் கிரியேட்டிவாக டெஸ்ட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுங்கள். இமேஜாக இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம், அந்த கண்டென்ட் ஹெட்லைன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் டெஸ்ட் பண்ணி எது நம்ம உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேர்டு முக்கியமான விஷயம் சிஆர்எம் இன்டகிரேட் பண்ணுறது. சிஆர்எம் இன்டகிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெட்டா பிளாட்ஃபார்முக்கு வந்து அதை வந்து ஃபீட்பேக்காக வந்து ஃபீட்பேக் லூப் கிரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது கன்வெர்ட்டடாக இல்லையா, குவாலிஃபைடு லீடா இல்லையா, அன்குவாலிஃபைடு லீடா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீட்பேக் லூப்பாக வந்து மெட்டா பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மெட்டா அல்காரிதம் டியூன் ஆகும். ஓகே, இந்த பர்சன் இதாக இருக்காங்க, கன்வெர்ட் ஆகிருக்காங்க, இவங்க கன்வெர்ட் ஆகலை, இவங்களுடைய டச் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது அல்காரிதம் ட்ரை பண்ணும். மெஷின் லேர்னிங்கு நீங்கள் வந்து நிறைய டேட்டா கொடுக்கறதுக்காக வந்து நிறைய டேட்டா கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் கோயிங் ஃபார்வர்டு உங்களால் வந்து நிறைய லீட்ஸ், குவாலிட்டியான லீட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய அந்த டார்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் கோலையுமே வந்து மேக்ஸிமைஸ் குவாலிட்டியான லீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான சேஞ்சஸை நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் முக்கியமான 3 திங்ஸ் வந்து ஆடியன்ஸ் டெஸ்டிங், கிரியேட்டிவ் அண்ட் ஆட் காப்பி டெஸ்டிங், சிஆர்எம் இன்டகிரேஷன் அண்ட் ஃபீட்பேக் லூப். இது 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் இனிஷியேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து எப்படி பண்ணணும்னா, மேலே இருக்கிற அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டா ஆடை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது 2025 அப்படின்றது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்னன்னு சொன்னால் உங்களால் வந்து நீங்கள் லீட் ஜென்ரேட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இது வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபை பண்ணுறது கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் பண்ணுற கொஸ்டின்ஸில் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ரீசெண்ட் டைமில் ஃபேஸ்புக் மெட்டா வந்து ஆட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை வந்து இந்த ஆடை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மெட்டா ஆட்ஸை உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எஃபெக்டிவாக வந்து கேம்பெயின்ஸை ரன் பண்ண முடியும் அண்ட் குவாலிட்டியான லீட்ஸை கன்சிஸ்டண்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் இன்னும் அகைன் நான் சொல்லிக்கிறேன், என் கூட நீங்கள் 1-to-1 கால் புக் பண்ணணும், உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை இன்னும் குவாலிட்டியாக லீட் ஜென்ரேட் பண்ண நினைக்கிறீங்கன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கேலண்டர் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு என் கூட 1-to-1 கால் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.